நம்ம உணவு சமைக்கும் போது எந்தெந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல ஏலக்காயை அளவோட சேர்த்துட்டே வந்தோம்னா கண்டிப்பா நம்ம செரிமான திறன் நல்லா அதிகமாகும். செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அஜீரணம், வயிற்றுப்பகுதியில வாயு தொல்லை இதெல்லாம் ஏற்படாம தடுக்கக்கூடிய தன்மையும் ஏலக்காயில நிறையவே இருக்கு. ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா அடிக்கடி விக்கல் ஏற்படும், அதுவும் தொடர்ச்சியா இருக்கும், தொடர் விக்கலா இருக்கும் இல்லையா, எவ்வளவு தண்ணி குடிச்சாலும் அந்த விக்கல் நிக்காது. இப்படி இருக்கிறவங்க எல்லாம் வெறும் தண்ணி குடிக்காம ஒரு கிளாஸ் ஏலக்காய் கொதிக்க வைத்த தண்ணி, ஏலக்காய் ஒரு 2 ஏலக்காய் எடுத்துக்கோங்க, ஒரு கிளாஸ் தண்ணியில கொஞ்சம் போட்டு கொதிக்க வைத்து வெது வெதுப்பான சூட்ல நீங்க வடிகட்டி குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏலக்காய் பொடி மாதிரி செய்து வீட்டுல வச்சுக்கலாம். இந்த பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்து ஒரு கிளாஸ் வெந்நீர்ல கலக்கியும் நீங்க குடிக்கலாம். இப்படி ஏலக்காய் தண்ணி நீங்க குடிக்கும் போது நம்ம டயப்ராம் மசில்ஸ் எல்லாம் நல்லா ரிலாக்ஸ் ஆகும். இதனால விக்கல் எவ்வளவு தொடர் விக்கலா இருந்தாலும் அது சீக்கிரமே நின்னுடும். ஏலக்காய் நம்ம அன்றாட உணவுல சேர்க்கும் போது நம்ம சருமம் கூட ஆரோக்கியமா இருக்கும். சருமம் சம்பந்தப்பட்ட நோய்கள்லாம் ஏற்படாம தடுக்கக்கூடிய தன்மையும் ஏலக்காயில நிறையவே இருக்கு.